விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை SPK பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இன்று பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 300 பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் தேசிய அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த SPK பள்ளி மாணவி சிவானிக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், கல்வியும் சுகாதாரமும் தான் முக்கியம் என மனதில் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்குகிறார் என்று கூறினார். வட இந்திய மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. குறிப்பாக டெல்லியில் அதிக அளவிலான பனிமூட்டம் காணப்படுகிறது. சாலைகளில் முழுவதுமாக பனிமூட்டம் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் பகல் நேரங்களிலும் விளக்கை ஒளிரவிட்டபடி செல்கின்றன. இந்நிலையில் கடுமையான பனிப்பொழிவால் இன்று டெல்லிக்கு வரும் ரயில்களின் நேரத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து புறப்படும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உட்பட 26 ரயில்கள் அதிகபட்சமாக 6 மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செயல்பட தொடங்கியது. எழில்மிகு வடிவமைப்புடன் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு பேருந்துகள் செல்கின்றன. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் 20 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் 32 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் அதற்கேற்ப கட்டண குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து திருச்சிக்கு அரசு விரைவு பேருந்துகளில் 460 ரூபாய் வரை அதிகபட்சமாக வசூலிக்கப்பட்ட நிலையில் கிளாம்பாக்கத்திலிருந்து செல்லும் அதே பேருந்துக்கு அதிகபட்ச கட்டணம் 430 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகிற 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. வழக்கமாக செல்லும் ரயில், சிறப்பு ரயில் அனைத்தும் நிரம்பிவிட்ட நிலையில் ஆம்னி பேருந்துகளிலும் பெரும்பாலான இடங்கள் நிரம்பிவிட்டன. இதனால் சென்னையில் இருந்து வெளியூர் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மற்றும் பிற நகரங்களில் இருந்து 3 நாட்களுக்கு அரசு விரைவு பேருந்துகளில் பயணம் செய்ய 50,000 பேருக்கு மேல் முன்பதிவு செய்துள்ளனர். சென்னையிலிருந்து வெளியூர் செல்ல 35,000 பேருக்கு மேல் முன்பதிவு செய்துள்ளனர். தென் மாவட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் அனைத்து இடங்களும் நிரம்பிவிட்டதால் முன்பதிவுக்கு பிறகு போக்குவரத்து கழக பேருந்துகளை இணைத்துள்ளனர். திருச்சியை மையமாக கொண்டுள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆளுநர் RN ரவி, உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உயர்கல்வியில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. PhD படிப்பில் சிறந்த மாநிலமாகவும் தமிழகம் திகழ்கிறது என்றார். மாணவர்கள் படிப்பை மனதில் கொண்டு நான் முதல்வன் திட்டம், அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்றார். மேலும் இந்திய அளவில் 100 கல்லூரிகளின் தரவரிசையில் தமிழகத்திலிருந்து 25 கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அவருடன் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை பிரதமர் மோடி வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், வணக்கம் எனது மாணவ குடும்பமே என தமிழில் கூறி பிரதமர் மோடி தனது உரையை தொடங்கினார். அப்போது இந்த ஆண்டின் முதல் அரசு நிகழ்ச்சியாக தமிழகத்திற்கு வந்துள்ளேன் என்றும், பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா எனக்கு மிகவும் சிறப்பானது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு வரும் முதல் பிரதமர் என்பதில் பெருமை கொள்கிறேன் என்றார். மேலும் பேசிய அவர், மொழியையும் வரலாற்றையும் படிக்கும் போது கலாச்சாரம் வலுப்படும்.
புதியதோர் உலகு செய்வோம் என்ற பாரதிதாசன் கூற்றுப்படி 2047 நோக்கி பயணிப்போம் என தெரிவித்தார். Teachers and support staff of the university. வணக்கம். எனது மாணவ குடும்பமே being heard at the 38th convocation ceremony. திருச்சி விமான நிலையத்தில் 1112 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலைய முனையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, தமிழக அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மத்திய இணையமைச்சர் L முருகன், திருநாவுக்கரசு MP உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், திருச்சியில் புதிய முனையத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடிக்கு நன்றி. தொட்ட துறைகள் அனைத்திலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்றார். மேலும் சென்னை தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும், தமிழக அரசின் கோரிக்கைகள் அரசியல் முழக்கம் அல்ல, மக்களின் கோரிக்கைகள் என தெரிவித்தார். தமிழ்நாட்டோட 2வது பெரிய பன்னாட்டு விமான நிலையம். இதை மேலும் தமிழ்நாடு அரசு 318 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் 294.57 ஏக்கர் நில எடுப்பு செய்து இந்திய விமான ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுத்து வருது. திருச்சி விமான நிலையத்தில் 1112 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலைய முனையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலை நடைபாதையுடன் கூடிய 2 வழி பாதை, இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் உள்ளிட்ட 20,000 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். இதுகுறித்த காணொலியும் திரையிடப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், 20,000 கோடி திட்டங்கள் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு உதவும். தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் பல்வேறு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். கடந்த மாதம் வெள்ள பாதிப்பால் தமிழக மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். வெள்ள பாதிப்பிலிருந்து மீள தமிழக மக்களுக்கும் மத்திய அரசு துணை நிற்கும். தமிழகத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருகிறது. மேலும் பேசிய அவர், மறைந்த விஜயகாந்த் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். சென்னை திருவொற்றியூர் ஒண்டிக்குப்பம் கடற்கரை சாலையில் காமேஷ் என்பவர் வெல்டிங் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியில் செல்போன் பேசிக்கொண்டு சாலையில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 4 பேர் அவரை தலையில் வெட்டிவிட்டனர். இதில் படுகாயமடைந்த அவர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கு கொண்டு செல்லப்பட்டார். மேலும் இது தொடர்பாக திருவொற்றியூர் காவல்துறையினர் அங்குள்ள CCTV கேமராக்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து இளைஞர் மீது சரமாரி தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.